أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பதர் போர் சகாபாக்களின் நற்குறிப்பில் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு இடம்பெற்று வருகின்றது. கடந்த குத்துபாவில் அதில் சில பகுதிகள் எஞ்சியிருந்தன. அதனை நான் இன்று எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறக்கம் வந்ததும் ஓரிடத்தில் ஓய்வெடுப்பதற்கு தங்கினார்கள். அப்போது அன்னார் பிலால் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள், பிலாலே, இன்று இரவு எமது தொழுகையின் நேரத்தை நீர் பாதுகாப்பீராக என்ற கூற்றின் பொருள் என்னவென்றால், ஃபஜர் தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் நீர் எம்மை எழுப்பிவிட வேண்டும் என்பதாகும். பின்னர் ஹஸ்ரத் பிலால் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின்படி இரவு முழுவதும் அவர்களால் இயன்றவரை நஃபில் தொழுகையை தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உறங்கிவிட்டார்கள். ஃபஜர் தொழுகைக்கான நேரம் நெருங்கியதும் பிலால் அவர்கள் சூரியன் உதிக்கின்ற திசையை நோக்கி நின்றவாறு தனது சவாரியின் துணை மீது தனது சவாரியில் சாய்ந்த வண்ணம் அமர்ந்து விட்டார்கள். அதாவது பிலால் அவர்களுக்கு தூக்கம் அவர்களின் கண்களை தழுவிவிட்டது. தூக்கம் மேலோங்கியதும் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். தனது ஒட்டகத்தை பிடித்தவாறே தூங்கிவிட்டார்கள். எனவே பிலால் அவர்களும் கண் விழிக்கவில்லை. அதேபோன்று ஏனைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகாபாக்களும் கண் விழிக்கவில்லை. எந்த அளவுக்கென்றால் சூரிய ஒளி அவர்களின் மீது பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலில் கண் விழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகி கூறினார்கள், பிலாலே பிலாலே என்று அழைத்தார்கள். பிலால் அவர்களிடம் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது தாயும் தந்தையும் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக. எந்த இறைவன் உங்களது ரூஹை தடுத்து நிறுத்தி கொண்டானோ அதே இறைவன்தான் எனது ரூஹையும் தடுத்து நிறுத்தி கொண்டான், அதாவது என்னையும் கண்ணுறங்க செய்துவிட்டான் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை உடனே அங்கிருந்து கிளம்பும்படி புறப்படும்படி கட்டளையிட்டார்கள். அனைவரும் சவாரியில் அமர்ந்து கொண்டு சிறிது நேரம் பயணித்து சென்றார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் நிற்கும்படி கூறினார்கள். அங்கு இறங்கி அனைவரும் ஒழு செய்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலிடம் இகாமத் கூறும்படி கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் பிலால் அவர்களும் தொழுகைக்காக இகாமத் கூறினார்கள். பின்னர் அங்கு சுபுஹ் தொழுகை தொழப்பட்டது. அதாவது சூரியன் உதயமாகிய பிறகு அந்த இடத்தில் சுபுஹ் தொழுகை தொழப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் கூறினார்கள், எவர் தொழுகையை மறந்து விடுவாரோ அவர் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும். ஏனென்றால் தொழுகையை என்னை நினைவு கூறுவதற்காக நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் கூறியிருக்கின்றான் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானா காபாவில் நுழைந்தார்கள். அப்போது அன்னாருடன் ஹஜ்ரத் பிலால் அவர்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளன்று மக்காவிற்கு வந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அன்னார் கதவை திறந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் ஒசாமா பின் ஜயித், ஹஜ்ரத் உஸ்மான் ஆகியோர் உள்ளே சென்றார்கள். பின்னர்
கதவை பூட்டிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சிறிது நேரம் நின்று தங்கியிருந்தார்கள். பின்னர் வெளியேறினார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் விரைவாக முன்னோக்கி சென்றேன். ஹஜ்ரத் பிலால் அவரிடம் கேட்டேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுதார்கள் என்று அன்னார் கூறினார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுகையை நிறைவேற்றினார்கள். நான் எந்த இடத்தில் நிறைவேற்றினார்கள் என்று பிலால் அவரிடம் கேட்டேன். அதற்கு இந்த தூண்களுக்கு மத்தியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு எத்தனை ரக்கத்துகள் தொழுதார்கள் என்பதை நான் கேட்காமல் விட்டுவிட்டேன். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் உள்ளே சென்று எந்த இடத்தில் தொழுதார்களோ அந்த இடத்தை சுட்டிக்காட்டி அந்த சம்பவத்தை மக்களுக்கு கூறி வந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அபி மலீக்கியா அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றி நாளன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்களை காபாவின் மேற்தளத்தில் சென்று அசான் கொடுக்கும்படி, பாங்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். அக்கட்டளைக்கேற்ப ஹஜ்ரத் பிலால் அவர்கள் காபத்துல்லாவினுடைய மேற்கூரைக்கு சென்று அசான் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் சானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் பிலால் அவர்களை பற்றிய குறிப்பையும் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு சூஃபியானை அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு வந்து ஆஜரானார்கள். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சூஃபியானை பார்த்தார்கள். மேலும் அன்னாரிடம் கேட்டார்கள், உமது நிலை மோசமாகட்டும், இறைவன் ஏகனே என்பது இன்னும் உமக்கு புரியவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அபு சூஃபியான் கூறினார், ஏன் எனக்கு நம்பிக்கை வரவில்லை? இன்னொரு இறைவன் இருந்திருந்தால் நிச்சயமாக அவன் எங்களுக்கு உதவி செய்திருப்பான் என்று அபு சூஃபியான் கூறினார். தொடர்ந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது நிலை மோசமாகட்டுமாக, உமக்கு இன்னும் இந்த விஷயம் புரியவில்லையா? அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார் என்பதில் உமக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அபு சூஃபியான், அது தொடர்பாக இன்னும் எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று கூறினார். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், துர்பாக்கியசாலியே, பைய செய்து விடுவீராக என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் அந்த கூற்றை செய்யுமெடுத்து அவரும் பைய செய்து விட்டார். அதாவது அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், நீரும் உமது சமுதாயமும் பைய செய்வதால் பாதுகாக்கப்படுவீர் என்று கூறினார்கள். எனவே அதை செவிமடுத்து, அப்படியா, நல்லது, நான் அவ்வாறு செய்கின்றேன் என்று கூறி அபு சூஃபியான் பைய செய்து விட்டார். அவர் அப்போது மேலோட்டமாகவே பைய செய்தார். அப்பாஸ் அவர்கள் கூறியதன் அடிப்படையில் பைய செய்தார். மற்றபடி உள்ளத்தால் அந்த நேரத்தில் அவர் பைய செய்யவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவர் உண்மையான முஸ்லீமாகவே மாறிவிட்டார். எப்படியோ அவர் பைய செய்து விட்டார். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடம் கூறினார்கள், இப்போது உமக்கு என்ன வேண்ட வேண்டுமோ உமது சமுதாயத்திற்காக அதனை நீர் உமது தூதரிடம் கேட்பீராக என்று கூறினார்கள். அவ்வாறு நீர் கேட்கவில்லை என்றால் உமது சமுதாயம் நிரந்தரமாக அழிவிற்குள்ளாகிவிடும் என்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு சூஃபியானிடம் கூறினார்கள். முஹாஜிரீன்களின் உள்ளம் ஏற்கனவே அஞ்சிக் கொண்டிருந்தது. அவர்கள் மக்கத்து வாசிகளாக இருந்தார்கள். ஒருமுறை மக்காவினுடைய கண்ணியம் முடிந்துவிட்டால் பின்னர் மீண்டும் மக்காவினுடைய கண்ணியம் எஞ்சி இருக்காது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். மக்கத்து வாசிகள் குறைஷிகள் ஏற்கனவே அவர்கள் மீது ஏராளமான அநீதிகளை செய்திருந்தார்கள். அந்த அநீதிகளை அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் கூட எப்படியாவது சமாதானம் ஏற்பட்டுவிட வேண்டும் என்பதற்காகவே முஹாஜிரீன்கள் துஆக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிரில் அன்சார்களுடைய உணர்வு ஆக்ரோஷமாக இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன வேண்ட வேண்டுமோ வேண்டுங்கள் என்று கூறினார்கள் அபு சூஃபியானிடம். அப்போது அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்கள் உங்களது சமுதாயத்தின் மீது கருணை காட்ட மாட்டீர்களா? நீங்கள் மிக பெரும் கருணையாளராகவும் கண்ணியமிக்கவராகவும் இருக்கின்றீர்கள் என்று அபு சூஃபியான் கூறினார். அது மட்டுமல்ல, நான் உங்களது உறவினராக இருக்கின்றேன், உங்களது சகோதரராக இருக்கின்றேன், எனக்கும் ஏதாவது ஒரு கண்ணியத்தை வழங்குங்கள், நான் தற்போது முஸ்லீமாகவும் ஆகிவிட்டேன் என்று அபு சூஃபியான் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்படியா, சரி, அப்படியே ஆகட்டும், நீர் செல்லுங்கள், மக்காவில் சென்று அறிவிப்பு செய்யுங்கள், எவர் அபு சூஃபியானுடைய வீட்டில் நுழைந்து விடுவாரோ அவருக்கு அடைக்கலம் வழங்கப்படும் என்று அறிவிப்பீராக என்று கூறினார்கள்.
அதற்கு அபு சுஃபியான் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது வீடு மிக சிறியதாகும். எனது வீட்டில் எத்தனை நபர்கள் வர முடியும்? நகரமோ மிக பெரியதாக இருக்கின்றது. அத்தனை நபர்களுக்கும் எனது வீடு போதுமான தங்குமிடமாக இருக்காதே என்று கூறினார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட பிறகு, அப்படியா? அப்படியென்றால் எந்த நபர் காபத்துல்லாவில் நுழைந்து விடுவாரோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள். அபு சுஃபியான் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவ்வாறு இருந்த போதிலும் கூட இன்னும் மக்கள் எஞ்சியே இருப்பார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஆயுதத்தை வீசி விடுவாரோ அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும், அவருக்கு எந்த தொல்லையும் தரப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு அபு சுஃபியான் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படி இருந்த போதிலும் இன்னும் மக்கள் எஞ்சி இருப்பார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி என்றால் எவர் தமது வீடுகளின் வாசல்களை கதவுகளை அடைத்துக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்வாரோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள். அதற்கு அபு சுஃபியான் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தெருக்களிலும் மக்கள் வசிக்கின்றார்கள், அப்பாவிகள், அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியா? அப்படி என்றால் ஒரு கொடி ஒன்றை கொண்டு வாருங்கள், அது பிலாலுக்காக அதனை ஆயத்தம் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அபி ரவீஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி ஆவார்கள். அன்னார் மதீனாவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்கள் மற்றும் அன்சார்களுக்கு இடையே சகோதரத்த பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய போது ஹஜ்ரத் பிலால் அவர்களின் சகோதரராக ரவீஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அந்த நேரத்தில் பிலால் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். எப்படியும் இருக்கட்டும், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலின் பெயரால் ஒரு கொடி ஒன்றை ஆயத்தம் செய்தார்கள். அதனை அபி ரவீஹா அவர்களிடம் கொடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், இது பிலாலினுடைய கொடியாகும், இதை எடுத்துக்கொண்டு தெரு வீதியில் இதை கொண்டு சென்று நட்டு விடுவீர்களாக. மேலும் இவ்வாறு அறிவிப்பு செய்வீர்களாக, எவர் பிலாலுடைய கொடியின் கீழ் வந்து விடுவாரோ அவர் பாதுகாக்கப்படுவார் என்ற இந்த அறிவிப்பை செய்யும்படி கூறினார்கள். அபு சுஃபியான் கூறினார், இது போதுமானதாகும், இனி மக்கா பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறியவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் செல்வதற்கு அனுமதி வழங்குகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி ஆகட்டும், நீர் செல்லும் என்று கூறி அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். இப்போது தலைவர் சுயமே ஆயுதத்தை வீசிவிட்டார். ஆனாலும் அவர் அச்சமடைந்தவாறு அபு சுஃபியான் மக்காவினுள் நுழைந்தார். மேலும் கூறினார், மக்களே, நீங்கள் அனைவரும் தத்தமது வீடுகளின் கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்ளுங்கள். மக்களே, நீங்கள் உங்களது ஆயுதங்களை வீசிவிடுங்கள். மக்களே, நீங்கள் காபத்துல்லாவில் நுழைந்து விடுங்கள். மக்களே, பிலாலினுடைய கொடியின் கீழ் சென்று விடுங்கள் என்று அறிவிப்பு செய்த வண்ணம் அவர் அங்கு மக்காவிலே நுழைந்தார். ஆக மக்களில் பலர் தத்தமது வீடுகளை அடைக்க தொடங்கிவிட்டார்கள், பலர் காபத்துல்லாவில் நுழைய தொடங்கிவிட்டார்கள். மக்களில் ஏராளமானவர்கள் தத்தமது ஆயுதங்களை வெளியே வீசிவிட தொடங்கிவிட்டார்கள். இதற்கிடையில் இஸ்லாமிய படை நகரத்தினுள் நுழைந்தது. மக்கள் பிலாலுடைய கொடியின் கீழ் ஒன்று கூட தொடங்கிவிட்டார்கள். இந்த சம்பவத்தில் மிகவும் மகத்துவமிக்க ஒரு சம்பவம் ஒன்று உள்ளது. அது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். அது பிலாலுடைய கொடியாகும் என்று கூறி விளக்குகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுக்காக ஒரு கொடியை உருவாக்கினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து குறிப்பிடுகின்றார்கள், எந்த நபர் பிலாலினுடைய கொடியின் கீழ் நின்று விடுவாரோ அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சமுதாயத்தின் தலைவராக இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த கொடியும் உருவாக்கப்படவில்லை. அன்னாருடைய பெயரால் எந்த கொடியும் நடப்படவில்லை. அன்னாருக்கு பிறகு தியாகங்கள் அதிகமாக செய்தவர்களில் ஹஜ்ரத் அபூபக்கராக இருந்தார்கள். ஆயினும் அபூபக்கர் அவர்களுக்காகவும் எந்த கொடியும் நடப்படவில்லை. அன்னாருக்கு பிறகு முஸ்லிம்களில் ஒரு பெரும் தலைவராக ஹஜ்ரத் உமர் அவர்கள் இருந்தார்கள். ஆயினும் உமர் அவர்களுக்காகவும் எந்த கொடியும் நடப்படவில்லை. அதற்கு பிறகு உஸ்மான் அவர்கள் பிரபல்யமானவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனாகவும் இருந்தார்கள். ஆயினும் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களுக்காகவும் எந்த கொடியும் நடப்படவில்லை. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி அவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகோதரராகவும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனாகவும் இருந்தார்கள். ஆனாலும் அலி அவர்களுடைய பெயரால் அல்லது அலி அவர்களுக்காக எந்த கொடியும் நடப்படவில்லை. அதன் பிறகு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இருந்தார்கள்.
அவர்களை பற்றி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்னார் எப்படிப்பட்ட நபர் என்றால், அன்னார் எதுவரை உயிருடன் இருப்பாரோ அதுவரை முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் ஏற்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறிருந்தும் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்காகவும் கூட எந்த கொடியும் உருவாக்கப்படவில்லை. அதன் பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையாராக இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் அன்னார் அவமரியாதையும் செய்து வந்தார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரிடம் கோபப்பட்டதில்லை. ஆயினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காகவும் கூட எந்த கொடியையும் உருவாக்கவில்லை. ஏராளமான தலைவர்களும் பெரும் பெரும் மனிதர்களும் இருந்தார்கள். ஹாலித் பின் வலீத் ஒரு பெரும் தலைவரின் மகனாக இருந்தார், ஒரு பெரும் வீரராக இருந்தார். ஆனாலும் கூட அவருக்காகவும் எந்த கொடியும் உருவாக்கப்படவில்லை. அம்ர் பின் ஆஸ் ஒரு பெரும் தலைவரின் மகனாக இருந்தார். இவ்வாறு இதே போன்று பெரும் பெரும் தலைவர்களின் பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் அவர்களில் எவருக்காகவும் எந்த ஒரு கொடியும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் பிலால் அவர்களுக்காக கொடி உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டது? அதற்கான காரணம் என்னவாக இருந்தது? அதற்குரிய காரணம் என்னவென்றால், காபாவில் காபத்துல்லா மக்காவின் மீது தாக்குதல் தொடங்கிய போது, தாக்குதலுக்கான ஆயத்தம் ஏற்பட்ட போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இதனை கண்டு கொண்டிருந்தார்கள். அதாவது, யாரை நாம் கொல்ல இருக்கின்றோமோ அவர்கள் நமது சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்த போதிலும் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாம் நமது சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். மக்காவின் மீது தாக்குதலுக்கான சூழல் ஏற்பட்ட போது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இந்த விஷயத்தை அறிந்திருந்தார்கள். அதாவது, நாம் யார் மீது தாக்குதல் தொடுக்க இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் நமது சகோதரர்கள் ஆவர் என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆயினும் கூட அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாம் நமது சகோதரர்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் ஆயினும் அந்த அநீதிகளை மறந்திருந்தார்கள். அந்த அநீதிகளையும் அறிந்திருந்தும் அதனை மறந்திருந்தார்கள். இவர்கள் நமது சகோதரர்கள் ஆவர் என்றும் உணர்ந்திருந்தார்கள். உமர் அவர்களும் அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆயினும் கூட அந்த மக்களை மன்னிப்பதற்கான தருணம் வந்தபோது, நல்லதுதான், இவர்கள் நமது சகோதரர்கள் ஆவர், இவர்கள் மன்னிக்கப்படுவது சிறந்ததுதான் என்றே அன்னாரது உள்ளமும் கூறியிருந்தது. ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி அவர்களும் நமது சகோதரர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் மீது மிக கடுமையான கொடுமைகள் எல்லாம் இழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் நமது சகோதரர்கள் தான் என்ற உணர்வே அவரிடம் மிகைத்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அவர்களை மன்னிப்பதற்கான சந்தர்ப்பம் வந்தபோது இவ்வாறே எண்ணியிருந்தார்கள், இவர்களில் எனது சிறிய தந்தையாரும் இருக்கின்றார்கள், எனது சகோதரரும் இருக்கின்றார், எனது மருமகனும் எனது அன்பிற்குரியவரும் எனது உறவினர்களும் இருக்கின்றார்கள். நான் இவர்களை மன்னித்து விடுகின்றேன் என்றால் அது நல்லதுதான் என்று அன்னாரும் உணர்ந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். எனது உறவினர்கள் எல்லோரும் தப்பித்து விட்டார்கள் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர்தான் இருந்தார். அவருக்கு மக்காவில் எந்த உறவினரும் இருந்ததில்லை, மக்காவில் அவருக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை, அவருக்கு மக்காவில் எந்த நண்பரும் இருந்ததில்லை. அவர் இயலாமை நிலையில் அவர் மீது ஏராளமான அநீதிகள் இழைக்கப்பட்டிருந்தது. அந்த அநீதிகள் அபூபக்கர் மீதும் இழைக்கப்பட்டிருக்கவில்லை, அலி மீதும் இழைக்கப்பட்டிருக்கவில்லை, உஸ்மான் அவர்கள் மீதும் இழைக்கப்பட்டிருக்கவில்லை, உமர் அவர்கள் மீதும் இழைக்கப்பட்டிருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கூட அப்படி அநீதி இழைக்கப்பட்டிருக்கவில்லை. நான் கடந்த ஒரு குதுபாவில் இந்த அறிவிப்பை எடுத்துரைத்திருந்தேன். அதில் இவ்வாறு கூறப்பட்டிருந்தது, ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மீதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அநீதிகள் இழைக்கப்பட்டன. ஆயினும் கூட அவர்கள் உறவினர்களின் காரணமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள் என்று கூறியிருந்தேன். அதனுடைய விளக்கத்தையும் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். அதாவது, ஹஜ்ரத் பிலால் அவர்கள் மீது செய்யப்பட்ட அநீதி வேறு எவர் மீதும் செய்யப்படவில்லை, ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் மீதும் செய்யப்படவில்லை. ஆயினும் துன்பங்களுக்கு, தொல்லைகளுக்கு அனைவருமே ஆளாகியிருந்தார்கள். ஆனால் எல்லோரையும் விட அதிகமாக ஹஜ்ரத் பிலால் அவர்களுக்கு தொல்லைகள் தரப்பட்டிருந்தன. எனவே இங்கு முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநீதியே இழைக்கப்படவில்லை என்று கூறவில்லை, அந்த கருத்தை மறுக்கவில்லை. மாறாக பிலால் அவர்கள் மீது மிக அதிகமாக அநீதி இழைக்கப்பட்டது என்ற கருத்தையே அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். பின்னர் அன்னாருடைய ஹஜ்ரத் பிலால் அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதியை விரிவாக எடுத்துரைத்தவாறு அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அநீதிகளும் அக்கிரமங்களும் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் கொடும் வெயிலில், சுட்டெரிக்கும் மணலில் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு கிடத்தப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்கள், முஸ்லிம் ரலியல்லாஹு கூறினார்கள், உதாரணமாக நீங்கள் இந்த மே மற்றும் ஜூன் மாதத்தில் உங்களால் வெறும் காலுடன் நடக்க முடியாது. ஆனால் ஹஜ்ரத் பிலால் அவர்களோ மிக கொடூரமான வெயிலில், சுடும் மணலில் நிர்வாணமாக்கப்பட்டு மணலில் கிடத்தப்பட்டார்கள். பின்னர்
ஆணிகளை கொண்ட காலணிகளை அணிந்து கொண்டு இளைஞர்கள் அன்னாரது நெஞ்சத்தின் மீது நின்று கொண்டு நடனமாடினர். மேலும் அவர்கள், பிலாலே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் இன்னும் ஏராளமானவர்கள் உள்ளனர் என்று கூறும்படி கூறினர். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவுதுபில்லா பொய்யராவார் என்று கூறும்படியும் கூறினார்கள். ஆனால் பிலால் அவர்களோ தனது ஹப்ஷி மொழியில் அவர்களுக்கு வழங்கிய பதில் என்னவென்றால், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றே கூறி வந்தார்கள். இதை கேட்டவுடன் அவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அந்த எதிரிகளுக்கு வழங்கிய பதில் என்னவென்றால், நீங்கள் என் மீது எத்துணை அநீதி இழைத்தாலும் எனது பதில் இதுவாகவே இருக்கும். நான் இறைவன் ஏகன் என்பதை கண்டுகொண்டேன். அவ்வாறு இருக்க நான் எப்படி அதை மறுக்க முடியும்? நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதராவார் என்பதை நான் கண்டுகொண்டேன். அதன் பிறகு அன்னாரை பொய்யர் என்று நான் எவ்வாறு கூற முடியும்? எனவே நீங்கள் என்ன செய்தாலும் நான் எனது கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஆக இவ்வாறு கூற கூற தொடர்ந்து எதிரிகள் அன்னாரை அடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆக கோடை காலத்தில், வெயில் நேரத்திலும் அந்த மாதங்களில் அவருக்கு இப்படிப்பட்ட அநீதிகள் இழைக்கப்பட்டன. அதே போன்று மற்ற குளிர்காலத்திலும் அவருக்கு இதுபோன்ற அநீதிகள் இழைக்கப்பட்டன. பிலால் அவர்களின் பாதங்களில் கயிறுகள் கட்டப்பட்டு மக்காவினுடைய கரடு முரடான வீதிகளில் கற்களும் முற்களும் நிறைந்த பாதைகளில் அவர் இழுத்து செல்லப்பட்டார். அதனால் அவரது தோள்கள் காயத்திற்குள்ளாகின. அதாவது அவரது தோள்களில் ஏராளமான புண்கள் ஏற்பட்டன. இழுத்துக்கொண்டே சென்றார்கள், தரதர என்று இழுத்துக்கொண்டே சென்றார்கள். அப்போது தொடர்ந்து அந்த எதிரிகள் பிலாலிடம் கூறியது என்னவென்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர் என்று கூறும்படி கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன்கள் உண்டு என்று கூறும்படி கூறினர். அப்போது பிலால் அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றே கூறினார்கள். இப்போது இஸ்லாமிய படை 10,000 எண்ணிக்கையில் மக்காவினுள் நுழைந்தது. பிலால் அவர்களின் உள்ளத்தில் இந்த எண்ணம் தோன்றியது, இன்று நான் என் மீது இழைக்கப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் பழி வாங்குவேன். எனது நெஞ்சங்களில் நின்று கொண்டு அவர்கள் நடனமாடினர். இன்று நான் எனக்கு இழைக்கப்பட்ட அனைத்து அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் நான் பதிலடி கொடுப்பேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து விடுவாரோ அவர் மன்னிக்கப்படுவார். எவர் காபத்துல்லாவில் நுழைந்து விடுவாரோ அவர் மன்னிக்கப்படுவார். எவர் தனது ஆயுதங்களை வீசி விடுவாரோ அவர் மன்னிக்கப்படுவார். எவர் தனது வீட்டினுடைய கதவுகளை அடைத்துக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்வாரோ அவர் மன்னிக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததும் பிலாலுடைய உள்ளத்தில் இந்த எண்ணங்கள் தோன்றின. இவர்கள் அனைவரும் தனது சகோதரர்களை மன்னித்து விட்டார்கள், நல்லதுதான். ஆனால் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான பதில்தான் என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், இன்று ஒரே ஒரு நபர் இருக்கின்றார், அவருக்கு எனது இந்த மன்னித்தலினால் மிகுந்த துன்பம் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த நபர் பிலால் ஆவார். நான் யாரை மன்னித்துக் கொண்டிருக்கின்றேனோ அவர்கள் அனைவரும் அவரது சகோதரர்கள் அல்ல, அவர்களுக்கு துர்க்கம் கொடுத்து வந்த நபர்களே ஆவார்கள். அவர்களையே நான் மன்னித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த நபர்கள் அவருக்கு துன்பமளித்தார்கள், அவருக்கு ஏராளமான அநீதிகளை அளித்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இன்று அதற்கும் பழி வாங்குவேன். ஆனால் நான் எப்படி பழி வாங்குவேன் என்றால், எனது நபித்துவத்தினுடைய அழகும் எஞ்சியிருக்கும், ஹஜ்ரத் பிலால் அவர்களின் உள்ளமும் மகிழ்ச்சிக்குரியதாகிவிடும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலாலுக்காக ஒரு கொடி ஒன்றை நட்டுங்கள் என்று கூறினார்கள். அந்த கொடியின் கீழ் மக்காவினுடைய தலைவர்கள் வந்துவிட வேண்டும். எந்த மக்கத்து தலைவர்கள் தனது காலணிகளால் பிலாலினுடைய நெஞ்சங்களில் நின்று கொண்டு நடனமாடிக் கொண்டிருந்தார்களோ, மேலும் எந்த மக்கத்து தலைவர்கள் பிலாலுடைய கால்களில் கயிறுகளை கட்டிக் கொண்டு தெருக்களில் இழுத்துக் கொண்டு சென்றார்களோ, சுடு மணலில் அவர்களை கிடத்தினார்களோ, அவர்களுக்கு கூறுங்கள், அவர்கள் தத்தமது மனைவி மக்களுடன் தனது உயிரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் பிலாலுடைய கொடியின் கீழ் வந்துவிட வேண்டும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்யும்படி கூறினார்கள். நான் கருதுகின்றேன், உலகத்தினுடைய வரலாற்றில் மனிதன் அதிகாரம் படைத்ததிலிருந்து இதுபோன்ற ஒரு அழகிய பழிவாங்குதலை வேறு எவரும் செய்ததில்லை. ஒரு மகத்துவமிக்க பழிவாங்குதலாகும். பிலால் அவர்களுடைய கொடியின் கீழ் பிலால் அவர்களின் பெயரால் காபத்துல்லாவினுடைய முன்னிலையில் அந்த திறந்த மைதானத்தில் கொடி ஒன்று நட்டப்பட்டது. அரபினுடைய தலைவர்கள் எவர்கள் பிலாலை தனது கால்களால் மிதித்து இழிவுபடுத்தினார்களோ, மேலும் எவர்கள் பிலால் அவர்களை
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர் என்று கூறும்படி கூறினார்களோ அவர்கள் அனைவரும் ஓடோடி வந்தார்கள். அந்த காட்சி மாறியது, சூழலும் மாறியது. அவர்கள் ஓடோடிய வண்ணம் தனது மனைவி மக்களை தனது கரங்களில் இழுத்துக்கொண்டு வேகமாக ஹஜ்ரத் பிலாலின் அந்த கொடியின் கீழ் வந்தார்கள். காரணம், தனது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அந்த நேரத்தில் பிலால் அவர்களின் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பினால் நிறைந்தது. பிலால் அவர்கள் கூறினார்கள், நிராகரிப்பாளர்கள் எப்படி பழிவாங்கப்பட வேண்டும் என்பது எனக்கு தெரியாது. நான் பழிவாங்குவதற்குரியவனாக இருந்தேன். ஆனால் இந்த அழகிய முறையில் தற்போது நான் இந்த நபர்களை பழிவாங்குவதற்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றேன் என்று பிலால் அவர்கள் கூறினார்கள். எந்த நபர்களினுடைய காலணிகள் பிலால் அவர்களின் நெஞ்சங்களில் பட்டனவோ, எந்த நபர்கள் தனது காலணிகளால் பிலால் அவர்களை ஏறி மிதித்தார்களோ, அந்த காலணிகளை அணிந்திருந்த நபர்களின் தலைகள் பிலால் அவர்களின் கொடியின் கீழ் வந்து குனிந்து நின்றது. அவர்கள் வெட்கத்திற்குள்ளாகினர். பிலால் அவர்களின் மன்னிப்பிற்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த பழிவாங்குதல் எப்படிப்பட்ட பழிவாங்குதல் என்றால், இது யூசுப் அவர்களின் பழிவாங்குதலை விட உன்னதமானதாக உள்ளது. ஏனென்றால் யூசுப் அவர்கள் தனது தந்தைக்காக தனது சகோதரர்களை தான் மன்னித்திருந்தார்கள். யார் மன்னிக்கப்பட்டாரோ அவர்கள் அவரது சகோதரர்களாக இருந்தனர். யாருக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னித்தார்களோ அவர் தனது தந்தையாகவே இருந்தார். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தையாரையும் தனது சகோதரர்களையும் ஒரு அடிமையினுடைய காலணிக்கு பகரமாக மன்னித்தார்கள். இதற்கெதிரில் யூசுஃபின் பழிவாங்குதலுக்கு என்ன அந்தஸ்து இருக்க முடியும்? இதே சம்பவம் திபாச்சா தப்சீருல் குர்ஆனிலும் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னதாக குறிப்பிடப்பட்ட சம்பவம் சேரே ரூஹானியில் இடம்பெற்றிருக்கின்றது. சுருக்கமாக இங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நான் இதனை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், சிலர் வேறொரு இடத்தில் இப்படி வந்துள்ளது என்று எனக்கு கடிதம் எழுதுகின்றனர். இரண்டு கூற்றுகளிலும் விளக்கம் மற்றும் சுருக்கம் என்பதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. சில மக்கள் சில புதிய கருத்துக்களை எடுத்து வைத்து வித்தியாசங்களை விளக்க முற்படுகின்றனர். இது சம்பவம் என்ற அடிப்படையிலும் விளைவு என்ற அடிப்படையிலும் இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றது. எப்படி இருப்பினும் இங்கு கூறப்பட்ட விஷயங்கள் ஒன்றுதான். அது இதுதான். அதாவது அபு சுஃபியான் கூறினார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மக்கத்து வாசிகள் வாழேந்தவில்லை என்றால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்களா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆம் என்று கூறினார்கள். எந்த நபர்கள் எல்லாம் தனது வீட்டினுடைய கதவுகளை அடைத்துக் கொண்டு அமர்ந்து விடுவாரோ அவர் பாதுகாக்கப்படுவார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபு சுஃபியான் பெருமையை விரும்பக்கூடிய மனிதராக இருக்கின்றார். இதனுடைய பொருள் என்னவென்றால், தனது கண்ணியத்திற்குரிய ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவராவார் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நல்லது, எவர் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து விடுவாரோ அவர் பாதுகாப்பு வழங்கப்படுவார், அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். எவர் காபத்துல்லாவில் நுழைந்து விடுவாரோ அவருக்கும் அடைக்கலம் வழங்கப்படும். எவர் தனது ஆயுதங்களை வீசி விடுவாரோ அவரும் பாதுகாப்பில் வந்து விடுவார். எவர் தனது வீட்டின் கதவுகளை அடைத்துக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்வாரோ அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும். எவர் ஹக்கீம் பின் ஹசாம் அவருடைய வீட்டினுள் நுழைந்து விடுவாரோ அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறினார்கள். அதன் பிறகு அபி ரவீஹா, அதாவது பிலால் ஹப்ஷி அபிசீனிய குலாமாகிய ஹஜ்ரத் பிலால் அவர்களின் சகோதரராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆக்கப்பட்ட நபர் அவர்கள். அவர் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் இப்போது அபி ரவீஹா அவர்களை அவருடைய கரத்தில் கொடி ஒன்றை கொடுக்கின்றோம். எவர் அபி ரவீஹாவினுடைய கொடியின் கீழ் வந்து விடுவாரோ அவருக்கு எந்த தொல்லையும் தரப்படாது. மேலும் பிலால் அவரிடம் கூறினார்கள், நீங்கள் அவருடன் சென்று இந்த அறிவிப்பை செய்யுங்கள், எவர் அபி ரவீஹாவினுடைய கொடியின் கீழ் வந்து விடுவாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். இது ஒரு கூடுதலான விஷயமாக இந்த சம்பவத்தில் இங்கு இடம்பெற்றுள்ளது. ஆக இவ்வாறு பிலால் அவர்களும் அறிவித்துக் கொண்டே சென்றார்கள். இந்த கட்டளையில் என்ன நுட்பமான கருத்து உள்ளது? மக்கத்து மக்கள் பிலால் அவர்களுடைய கால்களில் கயிறுகளை கட்டி அவர்களை தெருக்களில் இழுத்துக் கொண்டே சென்றார்கள். மக்காவினுடைய வீதிகளில், மக்காவினுடைய மைதானத்தில் பிலால் அவர்களுக்காக அமைதிக்கான பாதுகாப்பிற்கான எந்த இடமும் இல்லாமல் இருந்தது. மாறாக தண்டனையும் இழிவும் எள்ளி நகையாடுதலுக்குரிய இடமாகவே தெருவாகவே அப்போது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள், பிலாலுடைய உள்ளம் இன்று மக்கத்து வெற்றியான இன்றைய தினத்தன்று இவர்களை பழிவாங்குவதன் பக்கம் இணைந்திருக்கும். அது மட்டுமல்ல, எனது விசுவாசமிக்க எனது தோழருக்கு அந்த பழிவாங்குவதற்குரிய உரிமையும் இருக்கின்றது. அவ்வாறு பழிவாங்குவதும் அவசியமாகும். ஆனால் அதே நேரம் இதுவும் அவசியமாகும். நமது பழிவாங்குதல் என்பது இஸ்லாத்தின் அழகிற்கேற்ப இருக்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணினார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹசரத் பிலால் அவர்களுக்குரிய பழிவாங்குதலாக அவர்களுடைய எதிரிகளை வாள்களால் வெட்டி வீழ்த்தி பழிவாங்கவில்லை. அவர்களின் கழுத்துக்களை வெட்டிவிட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. மாறாக அவருடைய சகோதரர்களை, அதாவது பிலாலுடைய சகோதரருடைய கரத்தில் பிலாலின் கொடி ஒன்றை கொடுத்தார்கள். மேலும் கூறினார்கள், இந்த கொடி பிலாலுக்காக கொடுக்கப்பட்ட கொடியாகும். எவர் ஒருவர் எனது சகோதரனுடைய கொடியின் கீழ் வந்து விடுவாரோ அவர் பாதுகாக்கப்படுவார் என்று பிலாலை கொண்டே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பும் செய்தார்கள். எத்துணை அழகிய பழிவாங்குதலாகும், எத்துணை உன்னதமான பழிவாங்குதலாகும். பிலால் அவர்கள் உரத்த குரலில் இந்த அறிவிப்பை செய்து கொண்டே சென்றார்கள். மக்கத்து வாசிகளே, வாருங்கள், எனது சகோதரரின் கொடியின் கீழ் வந்து விடுங்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அவ்வாறு அறிவித்த அந்த நேரத்தில் அன்னாரது உள்ளம் பழிவாங்குதலின் உணர்வுகளிலிருந்து முற்றிலும் விலகி இருந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்குதலுக்குரிய வழிமுறையாக எனக்கு எதனை ஆக்கி தந்திருக்கின்றார்களோ அது மிக சிறந்ததும் மிக அழகிய நடைமுறையும் ஆகும் என்பதை ஹஜ்ரத் பிலால் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள். இதை தவிர வேறு எந்த ஒரு பழிவாங்குதலும் உகந்ததல்ல என்பதையும் பிலால் அவர்கள் அப்போது அதை உணர்ந்து கொண்டார்கள். அடுத்து ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் சானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்களுடைய பொறுமை மற்றும் மக்கத்து வெற்றி நாளன்று அன்னாருடைய நிலையை விவரித்தவாறு இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். பிலால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகள் துன்பங்களை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. ஆனால் மக்கத்து வெற்றி நாளன்று அவரது நிலை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அபிசீனிய குலாமாகிய ஹப்ஷி குலாமாகிய அந்த பிலால் அவர்களின் நெஞ்சங்களில் மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் நின்று கொண்டு நடனமாடினார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட பிலால் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வெற்றி நாளன்று கண்ணியமளித்தார்கள். அதே போன்று அன்னாருடைய எதிரிகளையும் பழிவாங்கினார்கள். அது எப்படி என்றால், மக்கா வெற்றி நாளன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய கரத்தில் ஒரு கொடி ஒன்றை கொடுத்தார்கள். மேலும் அறிவிப்பும் செய்தார்கள், மக்கத்து வாசிகளே, நீங்கள் உங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் பிலாலுடைய கொடியின் கீழ் வந்து விடுங்கள், அப்போதுதான் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். ஆக எந்த நெஞ்சங்களின் மீது நின்று கொண்டு மக்கத்து வாசிகள் நடனமாடினார்களோ அவர் தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாசிகளிடம் கூறினார்கள், இன்று உங்களது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது, நீங்கள் பிலால் அவர்களினுடைய அடிமைத்துவத்தின் கீழ் வந்துவிட வேண்டும். ஆனால் பிலால் அவர்களோ அடிமையாக இருந்தார்கள். எனவே எல்லா இடத்திலும் இந்த சம்பவத்தினுடைய விளைவு ஒன்றுதான். அவரது சகோதரருக்கு கொடி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய விளைவு ஒன்றுதான். பிலால் அவர்களின் பெயரால் தான் அந்த கொடி கொடுக்கப்பட்டது. எனவே இரண்டு இடத்திலும் ஒரே கருத்துதான் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் பிலால் அவர்களுடைய சகோதரருடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட கொடியை பற்றிய சம்பவமாக இருக்கட்டும், குறிப்பாக இருக்கட்டும், அல்லது பிலால் அவர்களின் பெயரால் கொடியை உருவாக்கும்படி கூறப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், கருத்தாக இருக்கட்டும், இரண்டிலும் எந்த வேறுபாடும் இல்லை. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஈத் நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈட்டியை ஏந்தி கொண்டு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். ஒரு நபர் முன்னால் சென்று கொண்டிருந்தார். அவரது கரத்திலும் ஒரு ஈட்டி இருந்தது. பெருநாளன்று, அதாவது ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அந்த ஈட்டியை ஏந்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். முஹம்மது பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் பிலால் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈட்டியை வழங்கியிருந்தார்கள். அக்காலத்தில் பெருநாள் திடல் என்பது திறந்த மைதானமாகவே இருக்கும். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, அபிசீனிய மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஈட்டிகளை அன்பளிப்பாக அனுப்பியிருந்தார். ஒரு ஈட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வைத்துக் கொண்டார்கள். ஒரு ஈட்டியை ஹஜ்ரத் அலி பின் அபு தாலிப் அவர்களுக்கு கொடுத்தார்கள். மற்றொன்றை ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் அந்த ஈட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள். ஈது நாளன்று, பெருநாளன்று அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஏந்தி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக சென்று நட்டிவிட்டார்கள், பூமியில் பதித்து விட்டார்கள். அன்னார் அதனை நோக்கியே தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் பிலால் அவர்கள் இதே போன்று ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு முன்னாலும் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த ஈட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் பிலால் அவர்கள் வைத்திருந்தார்கள். இதே அறிவிப்பு மற்றொரு இடத்திலும் வருகின்றது. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஜிஹாதில் பங்கு கொள்வதற்காக சிரியா நாட்டை நோக்கி சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த சம்பவம் இவ்வாறு நடைபெற்றது. அதை பற்றியும் கூறப்படுகின்றது. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கரிடம் சென்றார்கள். மேலும் கூறினார்கள், தூதரின் கலீஃபாவே, நான் உங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற கேட்டிருக்கின்றேன். அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு மிக சிறந்த செயல்
அல்லாஹ்னுடைய வழியில் ஜிஹாத் செய்வதாகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஹசரத் பிலால் அவர்கள், நான் விரும்புவது என்னவென்றால் அல்லாஹ்னுடைய வழியில் ஜிஹாத் செய்ய நான் அனுப்பப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் நான் அல்லாஹ்வுடைய வழியில் ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், பிலால் அவர்களே, நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் பெயரால் கேட்கின்றேன். எனக்குரிய உரிமையை அடிப்படையாக வைத்து உங்களிடம் கூறுகின்றேன். எனக்கோ வயதாகிவிட்டது, நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன், எனது மரணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. எனவே இதன் காரணமாக நீ என்னுடனேயே தங்கியிருப்பீராக என்று கேட்டார்கள். அதற்கு ஹசரத் பிலால் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் வரை அவருடன் இருப்பதாக கூறினார்கள். அன்னாருடைய மரணம் வரை அன்னாருடனே அன்னார் தங்கியிருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹசரத் பிலால் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் வந்தார்கள். அவர்களிடமும் அதே விஷயம் கூறப்பட்டது. ஹசரத் அபூபக்கர் அவரிடம் கூறப்பட்ட அதே விஷயம் அவரிடமும் கூறப்பட்டது. ஹசரத் உமர் அவர்களும் அவரிடத்தில் ஹசரத் அபூபக்கர் வழங்கிய அதே பதிலையே கூறினார்கள். ஆனால் ஹசரத் பிலால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹசரத் பிலால் அவர்கள் ஜிஹாதில் பங்கு பெற வேண்டும் என்றே பிடிவாதமாக இருந்தார்கள். எனவே உமர் அவர்களுக்கு முன்னால் அதே விஷயத்தையே அன்னார் கூறி கொண்டிருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு பிறகு யாரை பாங்கு கொடுக்க வைப்பது, யாரிடம் அந்த பாங்கு கொடுக்கின்ற பணியை ஒப்படைப்பது என்று கேட்டார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் கூறினார்கள், ஹசரத் சாத் அவர்களிடம் ஒப்படையுங்கள் என்று. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அன்னார் பாங்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். எனவே ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் சாத் மற்றும் அவருடைய பிள்ளைகளிடம் பாங்கு கொடுக்கின்ற அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் பிடிவாதமாக ஜிஹாதிற்கு செல்ல வேண்டும் என்று கூறியதன் காரணமாக ஜிஹாது செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, மூசா பின் முஹம்மது தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நிகழ்ந்தது. ஹசரத் பிலால் அவர்கள் அந்த நேரத்தில் பாங்கு கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கவில்லை. அன்னார் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினார்கள். தனது நாவில் அஷ்ஹது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் இருந்த மக்கள் அழுது புலம்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லடக்கம் நடைபெற்றது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பிலால் அவர்களை பாங்கு கொடுக்கும்படி கூறினார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் பதிலாக கூறினார்கள், நீங்கள் என்னை உங்களுடன் தங்க வைப்பதற்காகவே என்னை விடுதலை செய்திருக்கின்றீர்கள் என்றால் பின்னர் அதற்குரிய பதில் என்னவென்றால் நீங்கள் கூறியபடியே நான் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் என்னை அல்லாஹ்விற்காக விடுதலை செய்திருக்கின்றீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களை அல்லாஹ்விற்காகவே விடுதலை செய்தேன் என்று. அப்போது ஹசரத் பிலால் அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு எவருக்காகவும் பாங்கு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், அப்படி என்றால் அது உங்களது விருப்பம் என்று கூறினார்கள். அதன் பிறகு ஹசரத் பிலால் அவர்கள் மதீனாவிலேயே தங்கியிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹசரத் உமர் அவருடைய கிலாஃபத் காலகட்டம் வரை அவர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். ஹசரத் உமருடைய கிலாஃபத் காலகட்டத்தில் சிரியாவை நோக்கி படை ஒன்று அனுப்பப்பட்டது. அப்போது ஹசரத் பிலால் அவர்களும் அந்த படையுடன் இணைந்து சிரியாவிற்கு சென்று விட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஒருமுறை ஹசரத் பிலால் அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலாலே, இது எத்துணை கல்லெஞ்சமாகும், எம்மை சந்திப்பதற்குரிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று அன்னார் கேட்டார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் மிகுந்த துன்பமான நிலையுடன் கண்விழித்தார்கள். சிரியாவில் இருந்தார்கள். அப்போது உடனடியாக சவாரியில் ஏறி பயணித்து மதீனாவை வந்தடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளுக்குரிய கபருக்கு சென்றார்கள். அங்கு சென்று தொடர்ந்து அழத் தொடங்கினார்கள். வேதனையில் துடித்தார்கள். அப்போது ஹசரத் ஹசன் மற்றும் ஹுசைன் அவர்களும் அங்கு வந்தார்கள். பிலால் அவர்கள் அவர்களை முத்தமிட்டார்கள். மேலும் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார்கள். ஹசரத் ஹசன் மற்றும் ஹுசைன் அவர்கள் ஹசரத் பிலால் அவரிடம் கூறினார்கள், நாங்கள் விரும்புவது என்னவென்றால் சுபு தொழுகைக்கான பாங்கை தாங்கள் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். நீங்கள் மஸ்ஜிதில் ஏறி நின்று பாங்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹசரத் பிலால் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அப்போது மதீனா முழுவதும் அதிர்ந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொற்களை கேட்டதும் மதீனாவில் ஒரு புது தெம்பு ஏற்பட்டது. மக்கள் ஒரு நொடி பொழுதில் கண்விழித்தார்கள். மேலும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொற்களை கேட்டதும் பெண்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே வந்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார், அந்த நாளை விட அதிகமாக அழுத ஆண்களும் பெண்களும் இல்லை, நான் பெண்களை கண்டதில்லை என்று கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டமும் அப்போது கொடுக்கப்பட்ட பாங்கும் மக்களுக்கு நினைவிற்கு வந்தது. மக்கள் அப்போது நிம்மதி இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஹசரத் உமர் அவருடைய கிலாஃபத் காலகட்டத்தில் ஹசரத் பிலால் அவர்கள் ஜிஹாதிற்கு செல்லும்படி அனுமதி வேண்டினார்கள்.
ஹஜ்ரத் உமர் அவர்களும் அவரிடம் கேட்டார்கள், உங்களை பாங்கு கொடுப்பதிலிருந்து எந்த விஷயம் தடுத்துள்ளது என்று. அதற்கு பிலால் அவர்கள் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின்படியே பாங்கு கொடுத்து வந்தேன். எந்த அளவுக்கு என்றால் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். அதன் பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் கட்டளையின்படி நான் பாங்கு கொடுத்தேன். ஏனென்றால் அன்னார் எனது அருக்குடையின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அன்னாரும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வாறு கூற கேட்டுள்ளேன், அதாவது பிலாலே, இறைவழியில் செய்கின்ற ஜிஹாதை விட சிறந்த இபாதத் எதுவும் இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் ஜிஹாதில் பங்கு கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் சிரியா சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் சிரியாவிற்கு சென்றார்கள். உமர் அவர்களுடைய கூற்றிற்கேற்ப ஹஜ்ரத் பிலால் அவர்கள் பாங்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் தனது கிலாஃபத் காலகட்டத்தில் வசீஃபாவிற்கான பதிவேடுகளை உருவாக்கினார்கள். அதாவது அவர்களுக்கு தேவையான உதவி தொகைக்கான கணக்கு வழக்குகளை உருவாக்கினார்கள். அதை முழுமையும் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்கள் சிரியாவிற்கு சென்றிருந்தார்கள். அங்கு முஜாஹிதீன்களுடன் இணைந்து அங்கு தங்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் அவரிடம் கேட்டார்கள், பிலாலே, உங்களது வசீஃபாவிற்கான கணக்குகளை நான் யாரிடம் பாதுகாத்து வைப்பது என்று கேட்டார்கள். தனது கணக்கு வழக்குகளினுடைய பிரதிநிதியாக யாரிடம் ஒப்படைப்பது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் அபு ரவீஹாவிடம் ஒப்படைக்கும்படி கூறினார்கள். ஏனென்றால் அன்னாரை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது சகோதரராக ஆக்கியிருக்கின்றார்கள். நான் அந்த சகோதரத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகும் தொடர விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். ஜயித் பின் அஸ்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு அபு பக்கீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார்கள். இன்ன நபருக்கு எனது சகோதரியுடன் திருமணத்தை நடத்தி வையுங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், பிலாலை பற்றிய உங்களது எண்ணம் என்ன என்று கேட்டார்கள். அந்த நபர் சென்று விட்டார். இரண்டாவது முறை வந்தார். இரண்டாவது முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை பற்றி உங்களது எண்ணம் என்ன என்று கேட்டார்கள். அப்போதும் அந்த நபர் சென்று விட்டார். மீண்டும் மூன்றாவது முறை வந்து எமது சகோதரிக்கு இந்த நபரை திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை பற்றி உங்களது எண்ணம் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை ஏற்றுக்கொண்டு அவருக்கு திருமணம் முடித்து வைத்தார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலால் சொர்க்கவாசியை சார்ந்தவர் ஆவார் என்று கூறினார்கள். அந்த கூற்றிற்கு செய்யும்படுத்து அந்த நபர் தனது சகோதரியை பிலாலுக்கு நிக்கா கொடுத்து வைப்பதற்கு சம்மதத்தை தெரிவித்தார். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய கிலாஃபத் காலகட்டத்தில் அவரும் அபு சுஃபியான் மற்றும் ஏனைய சில தலைவர்கள், அதாவது மக்கா வெற்றியின் போது முஸ்லிம் ஆகியிருந்தார்கள், ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவருடைய கிலாஃபத் காலகட்டத்தில் அபு சுஃபியான் மற்றும் இன்னும் பல தலைவர்கள் மக்கா வெற்றியினுடைய நேரத்தில் முஸ்லிம்களாக ஆகியிருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திப்பதற்காக தற்செயலாக வந்தார்கள். அதே நேரத்தில் உமர் அவர்களும் அம்மார் மற்றும் சுஹைப் அவர்களும் ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். இவர்கள் எல்லோரும் யார் என்றால் இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தார்கள் என்றால் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலேயே ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு இது பற்றி தகவல் தரப்பட்டவுடன் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்களை முதலில் சந்திப்பதற்காக அழைத்தார்கள். அபு சுஃபியான் அவரது இயல்பில் பொதுவாக சற்று கடுமையும் சற்று வேகமும் இருந்தது. அவர் அந்த அறிவீனமான காலகட்டத்தினுடைய சில எண்ணங்கள் அவரிடத்தில் இருந்தன. எனவே அதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு இழிவாக அதை கருதினார். மேலும் நாம் இங்கே காத்திருக்கின்றோம், ஆனால் அடிமைகள் நமக்கு முன்பால் அழைக்கப்படுகின்றார்களே, அவர்களுக்கு கண்ணியம் வழங்கப்படுகின்றதே என்று எண்ணினார்கள். சுஹைல் அவர்கள் உடனடியாக பதில் கூறினார்கள், இது யாருடைய தவறு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அனைவரையும் இறைவன் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் இந்த மக்கள் தான் முதலில் அவர்களை ஒப்புக்கொண்டார்கள், காலம் தாழ்த்தவில்லை. அவ்வாறு இருக்க அவர்களுக்கு இந்த தகுதியும் இந்த மேன்மையும் வழங்கப்படுவது அவசியமாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே சம்பவத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் பிலால் அவர்களின் அந்தஸ்து மற்றும் தகுதியை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் தனது கிலாஃபத் காலகட்டத்தில் ஒருமுறை மக்காவிற்கு வந்தார்கள். அப்போது அங்கு அடிமைகள் எவர்கள் இழிவாக மக்கத்து வீதிகளில் இழுத்து செல்லப்பட்டார்களோ அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அது ஈது நாளாக இருந்தது. அந்த அடிமைகள் வந்ததும் முதலில் மக்காவினுடைய பெரும் தலைவர்களின் மகன்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். உமர் அவர்களுக்கு சலாம் கூறி அங்கு சென்றார்கள். அவர்கள் அமர்ந்ததும் பிலால் அவர்கள் வந்து விட்டார்கள். பிலால் வந்ததும் ஹஜ்ரத் உமர் அவர்கள் முதலில் பிலாலை உள்ளே அழைத்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து பல அடிமை சகாபிகள் அங்கு வந்திருந்தார்கள். ஆக உமர் அவர்கள் ஒவ்வொருவரையாக முன்னால் அமர்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த மக்கத்து தலைவர்களின் பிள்ளைகளுக்கு பின்னால் சென்று அமர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இறுதியில் அது ஒரு சிறிய அறையாக இருந்ததனால் காலணிகள் வைக்கப்பட்ட இடத்தில் சென்று அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது அது தமக்கு இழைக்கப்பட்ட இழிவாக அவர்களில் சிலர் கருதினார்கள். அப்போது அவர்களில் புத்திசாலியாக ஒருவர், விஷயத்தை புரிந்த ஒருவர் கேட்டார், இது யாருடைய தவறாகும்? இது உமர் அவருடைய தவறல்ல.
இது நமது முன்னோர்கள் செய்த தவறினால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த மக்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தவுடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள், அநீதிகளை சகித்துக் கொண்டார்கள், தியாகங்களை செய்தார்கள். எனவே அந்த தியாகத்திற்குரிய கண்ணியமும் மரியாதையும் தற்போது வழங்கப்படுகின்றது என்று கூறினார்கள். அப்படியென்றால் இந்த இழிவை அகற்றுவதற்கு ஏதாவது வழி ஏதும் உள்ளதா என்று கேட்டார்கள். வாருங்கள், நாம் சென்று உமர் அவரிடம் சென்றே கேட்போம் என்று அவர்கள் சென்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவரிடம் சென்றார்கள். அப்போது அந்த கூட்டம் கலைந்திருந்தது. சகாபாக்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள். அவர்கள் உமர் அவரிடம் கேட்டார்கள், இன்று இந்த மஜ்லிஸில் எங்களுக்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டிருக்கின்றது, அது தொடர்பாக நாங்கள் உங்களிடம் ஆலோசனை செய்யவே வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு கூறினார்கள், பாருங்கள், நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகாபாக்கள் ஆவார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் இவர்களுக்கு எப்பொழுதும் அதிகமாக கண்ணியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சபையினுடைய முன் வரிசையிலேயே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நானும் அவர்களை முன்வரிசையில் அமர்த்துகின்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாகியிருந்தேன் என்று கூறினார்கள். எனவே நீங்கள் எனது இந்த செயலால் துன்பப்பட வேண்டாம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்களது நிர்பந்தத்தை நன்றாக புரிந்து கொண்டோம். நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இழிவை அகற்றுவதற்கு ஏதும் வழி உள்ளதா, மேலும் எங்களுடைய இந்த கரைகளை கழுவுவதற்கு தண்ணீர் ஏதும் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்கே உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அந்த இளைஞர்களுடைய மூதாதையர்களுடைய நிலையையும் அவர்களின் கண்ணியத்தையும் எண்ணி பார்த்தார்கள். எனவே அவர்களுடைய நிலையை கண்டு ஹஜ்ரத் உமர் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. இந்த மக்கள் தனது பாவங்களின் காரணமாக எங்கிருந்து எங்கு வந்துவிட்டார்கள், எந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் என்று எண்ணினார்கள். உமர் அவர்களுக்கு உருக்கம் ஏற்பட்டது. அந்த நிலையில் அவர்களால் அந்த இளைஞர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் தனது கரத்தை மட்டும் உயர்த்தி சிரியா நாட்டை நோக்கி சுட்டி காட்டினார்கள். சிரியாவினுடைய திசையை சுட்டி காட்டினார்கள். அந்த நாட்களில் கைசர் பேரரசுகளுடன் இஸ்லாமிய படைகளுக்கு சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த இழிவின் கரையை அகற்றுவதற்கு உள்ள வழி என்னவென்றால், நீங்கள் அந்த போரில் சென்று கலந்து கொண்டு நீங்கள் உங்களது உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே அதே நேரத்தில் அவர்கள் எழுந்து சென்றார்கள். தங்களது ஒட்டகங்களின் மீது அமர்ந்து கொண்டு சிரியா நாட்டை நோக்கி சென்றார்கள். வரலாற்றில் வருகின்றது, அவர்களில் ஒரு நபர் கூட உயிருடன் திரும்பி வரவில்லை. இவ்வாறு அவர்கள் தங்களது உயிர்களை அர்ப்பணித்தார்கள். இரத்தத்தை சிந்தி தங்களுக்கு ஏற்பட்ட இழிவை அகற்றிக் கொண்டார்கள். அவருடைய மூதாதையர்கள் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழிவை அவர்கள் இவ்வாறு தியாகத்தின் மூலமாக அகற்றிவிட்டார்கள். ஆக தியாகங்கள் செய்ய நேரிடுகின்றன, அப்போதுதான் அந்தஸ்து கிடைக்கும். இஸ்லாத்தினுடைய அழகிய போதனை என்னவென்றால், எவர் தியாகங்கள் செய்யக்கூடியவராக இருப்பாரோ, எவர் நன்றி உணர்வு மிக்கவராக இருப்பாரோ, அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தும் கண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும். அவர் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த இனத்தை சேர்ந்த அடிமையாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அவருக்குரிய உரிமையையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கின்றது. அவருக்குரிய தகுதி கண்டிப்பாக அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எவர் அமீராக இருக்கின்றார் அல்லது எவர் ஏழையாக இருக்கின்றார் என்பதை எல்லாம் இஸ்லாம் பார்ப்பதில்லை. தியாகங்கள் செய்யக்கூடியவராகவும் நன்றி உணர்வு மிக்கவராகவும் விசுவாசம் கொண்டவராகவும் தனது உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவராகவும் மேலும் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கக்கூடியவராகவும் எவர் இருப்பாரோ அவருக்கு நிச்சயமாக அவருக்குரிய கண்ணியம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். இந்த குறிப்பு ஹஜ்ரத் பிலால் அவர்களை பற்றிய இந்த குறிப்பு இன்னும் தொடர்கின்றது. அடுத்த எதிர்காலத்திலும் இது எடுத்துரைக்கப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر
بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.